லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனம், இருதயத்தின் நினைவினால் அவனவன் வாய் பேசும். நம்முடைய வாய் அநேக விதமான வார்த்தைகளை பேசுகின்றன. சில வார்த்தைகளை நாம் பேசிவிட்டு தவறாக பேசிவிட்டோம், தெரியாமல் பேசிவிட்டோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அப்படி இல்லை. நம்மளுடைய இருதயத்தில் என்ன காரியங்கள் நிறைந்திருக்கிறதோ அந்த காரியங்கள் தான் நம்மளுடைய வாய்களில் வார்த்தையாக வெளிப்படுகின்றன. ஒரு கிணறு இருக்கின்றன, மோட்டரை நாம் போடுகிறோம், தண்ணீர் வருகின்றன. அந்த தண்ணீர் சில கிணற்றுகளில் நல்ல தண்ணீராக இருக்கின்றன, சில கிணறுகளில் சாக்கடை தண்ணீராக இருக்கின்றன, சில கிணறுகளில் அது கசப்பு நிறைந்த தண்ணீராக இருக்கின்றன. அப்போ என்னது கிணறுகளில் இருக்கிறதோ அதுதான் மோட்டார் வழியாக வெளியே வருகின்றன. அப்படிதான் நம்முடைய இருதயத்தில் என்ன காரியங்கள் உள்ளே நிறைந்திருக்கிறதோ அவைகள் தான் நம்மளுடைய வாயின் வார்த்தைகளாக வருகின்றன. கசப்புகள் நிறைந்ததாக இருந்தால் கசப்பான காரியங்கள் தான் வரும், நல்ல காரியங்கள் நிறைந்திருந்தால் நன்மையான காரியங்கள் தான் வரும். அப்ப நம்மளுடைய வாய்களில் பேசுகின்ற வார்த்தைகள் நல்லதாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய இருதயம் நல்லதாக நிரம்பி இருக்க வேண்டும். இருதயத்தை நல்ல காரியங்களை கொண்டு நிரப்புவோம், நல்ல வார்த்தைகளையே பேசுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.